ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. இங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் எதை வரவழைக்குவா? கண்ணியை வரவழைக்கும். கண்ணி என்றால் கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பல பாடுகள், நெருக்கங்கள், இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எதற்காக? மனுஷனை கண்டு எதற்கும் நம்ம பயப்படும் பொழுது அந்த பயமே நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆமென். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவராகி இயேசுவை, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அங்க என்ன கிடைக்குமாம்? அடுத்ததாக, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இன்றைய தினத்துல எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? மனிதனை நம்பி பலவிதமான சோதனைக்கும், வேதனைக்கும், நெருக்கங்களுக்கும் உட்பட்டு போவதற்கு உங்களை இடம் கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது தேவனை சார்ந்து வாழ்ந்தால் நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவோம், எல்லாவற்றுக்கும் மேன்மையாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழ்கிறீர்களா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு காலகட்டத்தில் தேவனை அறியாத நாட்கள்ல நான் மனிதர்களை பிரியப்படுத்தின நாட்கள் உண்டு. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்பது, அவர்கள் சொல்லுகிற காரியத்துல செயல்படுவது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய காரியங்கள், உலகப்புறமான காரியங்களில் ஈடுபட்டு பண நஷ்டம், மன நஷ்டம், எவ்வளோ வேதனை நடந்தது. ஆனா ஆண்டவராகி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நான் வந்த பொழுது நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த அடைக்கலம், எல்லாவற்றுக்கும் மேல உங்க ஊழியத்துல உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும், உங்க குடும்பத்துல மென்மையான காரியங்களை செய்யும்படி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் ஆண்டவர். உங்களுடைய போக்கிலும் வருத்திலும் எந்தெந்த இடத்துல தடைகள் இருக்கிறதோ, போராட்டங்கள் இருக்கோ, அந்த இடத்துல தடைகளை நீக்கி ஆண்டவராகிய இயேசு செய்வாராம். அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர் சொல்றார், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த வார்த்தையை இந்த நேரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க கொடுக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இன்றைய தினத்தில் நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசுவை நம்பி விசுவாசித்து ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இந்த காரியத்திலே நான் போகிறேன், இந்த காரியத்தை நான் சம்பவிக்க இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கிறது, இந்த வேலைக்காக புறப்பட்டு போறேன், இந்த ஊழியத்துக்காக என்னுடைய சொந்த காரியமாக நான் செயல்பட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். எதை காரியத்தை நீங்கள் செயல்பட போகிறீர்களோ அதற்கு முன்பாக கர்த்தரை நம்பி நீங்க போகும் பொழுது அது உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனை பார்க்கும் பொழுது அங்க வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். இந்த உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் வைக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ வசனத்தை கொடுத்துட்டாரு, நம்ம நம்புறோம், அதனால நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருவாரு அப்படின்னு அப்படியே விட்டுடக்கூடாது. அது நம்புறது நல்லது, விசுவாசிக்கிறது நல்லது. அதை காட்டிலும் நம்ம என்ன செய்யுமா? பொறுமையோடு இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும், நிதானம் வேணும். அந்த பொறுமையும் நிதானமும், ஆண்டவருக்காக காத்திருத்தலும் ஆண்டவர் உங்களை இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போவதற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு காலகட்டத்துல பொறுமைன்னா என்னன்னே தெரியாது. எடுத்தாலும் கோவப்படுவேன், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுவேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட எனக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியாது, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருப்பேன். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
அவருடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க ஆரம்பித்த பிறகு என்னை அதிகமாய் ஆண்டவர் நேசித்து மேலும் மேலும் எனக்கு பொறுமைகளையும் நிதானத்தையும் கொடுத்தார். இன்னும் பொறுமையை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல என்ன செய்வாராம், நம்மளது கூப்பிடுதலுக்கு நம்முடைய வேண்டுதலுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன சாட்சி உங்கள் மத்தியில சொல்கிறேன். 2005ஆம் ஆண்டில எனது சித்தப்பா ஒருவர் இறந்து விட்டார். இறந்துட்டு எல்லாருமே சென்னையில இருந்து அவங்கங்க சொந்தக்காரங்க யாருன்னா அந்த ஊர்ல இருக்கணுமோ அவங்க எல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நானும் புறப்பட்டு போகணும். அந்த மாதிரி 2 நாளுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பவர் மினிஸ்ட்ரி அட்டென்ட் பண்ணும் பொழுது நான் போகணும். அதுக்குள்ளாக இவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்து விட்டது. ஊருக்கு போனா திருப்பி இடையில ஒரு நாள், நான் போறதுக்கு ஒரு நாள் ஆகும், வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். இடையில பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய ஊழியத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால உடனே போயிட்டு உடனே திருப்பி வந்துடணும்னா என்ன பண்ண, அர்ஜென்டா போக வேணுமே அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். எல்லாரும் முன்னால போயிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டா, என்னிடத்துல அந்த நேரத்துல போதுமான பண தேவைகள் ரொம்ப குறைவா இருந்த அப்படின்னா அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ ட்ரெயின்ல போனா ட்ரெயினுக்கு நைட்டு தான் ட்ரெயின் பிடிக்க முடியும். நம்ம பஸ்ல போய் மாறி மாறி போயிடலாம் சொல்லிட்டு போனேங்க. எனக்கு அருமையான தேவை பிள்ளைகள், இந்த சாட்சியை ஏன் உங்களுக்கு மத்தியில சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஒன்றுக்கு உதவாத அடியாளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்றால் உங்களை பயன்படுத்துவது எவ்வளவு நிச்சயம். இதை நம்ப வேண்டும். கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எல்லா சாவுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. நானும் பஸ்ஸை மாறி 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 காலையில இருந்து நிறைய பஸ் மாறி மாறி போயிட்டேன். ஏன்னா நம்ம நைட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம்னாக்கா உடனே கிளம்புனா மறுநாள் காலையில என்ன செய்யலாம், நம்ம இங்க ஊழியத்துக்கு வந்துடலாம். இல்லைன்னா ஊழியம் தடைப்பட்டு போயிடுமே, ஆண்டவருடைய காரியமா செய்து அப்படி சொல்லி நான் உடனே பஸ் மாறி 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 சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டேன். புறப்பட்டு போன பிறகு பாத்தீங்களா, என்னோட உறவினர்கள்லாம் உட்காந்து எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இது உண்மையான சம்பவம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்துக்காக தான் இந்த சாட்சியை சொல்லுகிறேன். ஆண்டவர் செய்த மகிமை. அப்போ நான் போய் கூட்டத்தை விளக்கிட்டு போகும்பொழுது எல்லாம் என்னை கட்டி பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் இருதயத்துல படபடப்பு. ஆண்டவர் பொழுது விடிஞ்சா நான் எங்க இருக்கணும், சென்னையில இருக்கணும். சென்னையில ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். பவர் மினிஸ்டர் அன்னைக்குதான் நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து பவர் மினிஸ்டர் முதல் அட்டென்ட் பண்றேன். நான் போய் ஆகணுமே அப்படி சொல்லிட்டு என்னுடைய இருதய துடிப்புல என் பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே நான் ஜெபம் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறேன். பெரிய காரியம் பாருங்க. நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு இருக்கிறது ஒரு சித்தப்பா, எல்லாம் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இருந்தாரு. அப்பாவும் இறந்துட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் எங்க சொந்தத்துல அப்பா சித்தப்பான்னு இருந்தாரு. இவர் இறந்துட்டாரு. இவர் இப்படி செத்துட்டாரு. உடனே நான் புறப்பட்டு சென்னைக்கு போயிட்டேனாக்கா பாரு, அவங்க பெத்த பொண்ணா இருந்தா போவாங்களான்னு சொல்லி 4 பேர் கேட்பாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்க சித்தப்பா நான் ஊர்ல போய் பார்க்கும்பொழுது எல்லாம் என்ன செய்யணும், ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு போகும்படி எங்க சித்தப்பாவை நீங்க உயிரோட எழுப்பணும்னு சொன்னேன். நம்ப முடியுதா உங்களால? ஆமீன், அல்லேலூயா. நம்பணும். அதுக்காக தான் அந்த சாட்சி சொல்றேன். அப்போ எல்லாம் போய் கட்டி பிடிச்சி அழுவும் பொழுது நான் கூட்டத்தை விலகிட்டு எங்க சித்தப்பா மேல விழுந்து அழுகுற மாதிரி அப்படியே ஜெபம் பண்றேன். ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. மரித்த லாசருவை நீங்க உயிரோடு எழுப்பினீங்க. என்னோட ஊழியத்திலேயே எத்தனையோ பேர் நீங்க எழுப்பிருக்கீங்க. என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்தீங்கன்னா ஆண்டவரே உன் நாமம் மகிமைப்படும். அதை விட எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு உங்களுடைய ஊழியத்துல நான் இருக்கணும், ஊழியத்தை ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லி, அது எனக்கு அருமையான தேவை பிள்ளைகளை. அப்படியே என் மேல எல்லாரும் சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. நான் மட்டும் பணத்தின் மேல கையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அழுதுகிட்டே ஜெபம் பண்ணிட்டே சோத்திர ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை அப்படியே ஜெபித்து கொண்டு வரும் பொழுது என்னுடைய சித்தப்பா இந்த கால்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்படியே தடிமை சோத்திரம் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம். எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒப்பாரி சத்தத்துல நான் ஜெபம் பண்றது அவங்களுக்கு தெரியல. நான் அப்பா மேல படுத்து அழுவுற நினைச்சிட்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா நானும் கர்த்தரை நம்பி, ஏசப்பா ஒரு அற்புதம் நீங்க செஞ்சே ஆகணும். எங்க ஊர்ல, எங்க கிராமத்துல, எங்க சொந்தத்துல ஒரு அற்புதம் நீங்க செய்யணும். இது மூலமும் நாம மையப்படணும் ஆண்டவரே. உண்மையா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மைன்னா, என்னை அழைச்சது உண்மைன்னா, இந்த அற்புதத்தை நீங்க இதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிட்டு காலுகிட்ட கையை வச்சு ஜெபம் பண்ணும்பொழுது டக்குன்னு அந்த கால் 2 துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை, அதிர்ச்சி எல்லாருக்கும். டக்குன்னு கண்ணை முடிச்சிட்டாரு. கண்ணை முடிச்சு, பிரேமா எப்போ வந்தான்னு கேட்டாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எல்லா ஜனங்களும் அதிர்ச்சி ஆயிட்டு
செத்தவன் எப்படி உயிரோட வர முடியும்? ஐயோ அவர் பேயா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா முத நாள் ராத்திரியே அவர் இறந்துட்டாரு. எல்லாம் ஒப்பாரி வச்சு ஊரு ஜனங்க, உங்களுக்கு தெரியும் கிராமத்துல இறந்துட்டாங்கன்னா வீட்டுல பக்கம் சொந்தக்காரங்கெல்லாம் சமைக்க கூட மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. எல்லாம் ஒரு இடத்துல கூடி ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இங்க இருந்து நானும் சென்னையில இருந்து கிளம்பி போனேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளை இந்த 2 கால் துடிச்சிச்சு, கண்ணை டக்குன்னு முழிச்சிட்டு அந்த கால் என் கையில பிடிச்சிட்டு இருக்கும்போதே கால் 2 துடிச்ச உடனே அலேலுயான்னு கத்துனேன். கத்துற உடனே பாத்தீங்கன்னா எல்லா ஜனத்துக்கும் ஒரே அதிர்ச்சி. எங்க சித்தப்பா கண்ணை முழிச்சு பார்த்தாரு. என்ன கேட்டாரு தெரியுமா? பிரேமா எப்போ வந்தம்மான்னு கேட்டாரு. அந்த கூடி இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னன்னா, அட பாவி மனுஷா, எது ராத்திரில இருந்து நாங்க தண்ணி இல்லாம சோறு இல்லாம தூக்கம் இல்லாம அழுதுட்டு கிடக்குறோம், எப்போ வந்து கேக்குறாரு இவர்? என்ன உண்மையிலேயே வந்து மனுஷன் பழச்சிட்டாரா இல்ல பேய் வந்துருச்சான்னு தெரியல, உதவி செத்துவான் பேயா வந்துட்டான்னு தெரியலன்னு சொல்லி ஒரே அதிர்ச்சிங்க. எனக்கு அருமையான பிள்ளைகளே, உடனே நான் சொன்னேன், நான் போகும்பொழுது பஸ்ல பக்கத்துல ஒருத்தர் இருந்தவர் திராட்சை பழம் வாங்கி கொடுத்துருந்தாரு கவர்ல, என் கூட வந்திருந்தவர். அந்த அவர் சாப்பிடுங்கம்மா, அழுதுகிட்டே வர்றீங்களே நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த கவர்லயே இருந்துச்சு. உடனே அந்த திராட்சை பழத்தை கையில வந்து அந்த அப்போ போனதுமே பையோட தான் போய் அழுகுறேன். அதை அப்படியே எடுத்து அந்த பையில இருந்து திராட்சை பழத்தை எடுத்து அப்படியே பிழிஞ்சு அவர் வாயில ஊத்திட்டு, அப்பா பால் குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓ அப்படி சொன்னாரு. சரி இருங்கப்பா நான் பால் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை விளக்கிட்டு, மைனாங்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க அங்க, அவங்க கிட்ட மட்டும் கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நான் சென்னைக்கு, நான் வந்து ஒரு சென்னைக்கு போறேன், நான் சென்னைக்கு போயிட்டேன்னு சொல்லி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, பால் வாங்க போயிருக்கிறேன்னு அப்பாட்ட சொல்லு. ஆனா ஏன்னா அவர் வந்து இந்த நிலைமையில விட்டு போனா எதனா சொல்லுவாங்க, நீ யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது, நான் சென்னைக்கு போயிட்டு போற வரைக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஒரே கூட்டம். நிறைய பேர் பயப்படுறாங்க, 10 பேர் சந்தோஷப்படுறாங்க. அவருடைய மகள், அவள் பேர் மல்லிகா, பிச்சையம்மா என்ற பேரு, கூப்பிடுறது மல்லிகா. அவருடைய மகள், சித்தப்பாவோட மகள். அவரு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்தா, திருப்பி ஓடி வந்தா பாருங்க. நான் சொன்னேன், அப்பா உயிரோட வந்துட்டாருடி அப்படின்னேன். உடனே என்ன தெரியுமா சொன்னா, இதுக்குள்ள ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அவரு செத்தவர் உயிரோட வந்தது. உடனே என்ன பண்ண, அடி பாவி, நீ சென்னையில இருந்து இதுக்கு தானே வந்த? அப்பாவுக்கு என்ன சின்ன வயசா? கல்யாணம் பண்ண போறாரு, கல்யாணம் பண்ற வயசா? எப்ப எடுத்து அடக்கம் பண்ணிட்டு நாங்க போய் வேலை வெட்டிய பாக்கலான்னு இருந்தாக்கா, நீ அங்கே இருந்து சென்னையில இருந்து வந்து அவரு உயிர் உண்டாக்குறதுக்காக வந்து நீ இது உனக்கு தேவையான்னு கத்துறா. யாரு கத்துறது? தன்னுடைய ஒரே மகள், சொந்த மகள் கேட்கிறா. ஆனா நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு நான் உடனே சென்னைக்கு புறப்பட்டு பஸ் அடுத்த கடமை பஸ் பிடிச்சு மறுபடியும் 5:30 மணிக்கெல்லாம் கோயம்பேடு வந்துட்டேன். எனக்கு அருமையான தேவை பிள்ளைகளே, ஏன் இந்த சாட்சி சொல்றேன் தெரியுமா? மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் கண்ணீர் தான். மனுஷனை பிரியப்படுத்தின கண்ணீர். ஆனா தேவனை சார்ந்து அவரை வந்து நம்பி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோமா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். அந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பொறுமையோடு காத்திருக்கணும். பாருங்க, நான் பஸ்ல போகும்பொழுது அழுதுட்டு போறேன், ஜெபம் பண்ணிட்டு போறேன். ஏசப்பா நான் போறேன், எங்க சித்தப்பா செத்துட்டாரு, உடனே திரும்பி வரணும்னா எப்படி வருது ஏது வருதுன்னு தெரியல, உமக்கு சித்தமானா ஆண்டவரே எங்க சித்தப்பா நீங்க உயிரோடு எழுப்புனீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறேன். இந்த பக்கத்துல இருந்த ஒரு சகோதரோடு கேட்டாரு, என்னம்மா கொஞ்ச நேரம் அழுவுறீங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றீங்க, என்னம்மா விஷயம்? இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். இது மாதிரி எனக்கு நாளைக்கு ஊழியம் இருக்குதுங்க, திரும்பி உடனே ரிட்டர்ன் வரணும், எப்படி எங்க சித்தப்பா இறந்துட்டாரு, எப்படி வருது தெரியல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, எங்க அப்பா உயிரோடு சித்தப்பா வருவாருன்னு சொல்லிட்டு. அப்படியாம்மா சொல்றீங்க? நானும் எங்களுடைய தாயார் இறந்துட்டாங்க, அதுக்காக தான் நான் கும்பகோணம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அவரும் என் கூட பஸ்ல வந்து சொல்லி அவர் தான் அந்த பழம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அழுவாதீங்க, சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் இவ்வளவு நம்பிக்கை இருக்குதே, ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? இயேசுவை நம்புங்க, இயேசுவை நீங்க துதிங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. இன்னும் அற்புதமான சாட்சிகளை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் செய்வார். இந்த சாட்சியை சொல்லும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி, இந்த சாட்சியை கொடுக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த சாட்சியை நீங்கள் அநேகருக்கு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான சாட்சி. ஒரு மரித்தவனே தேவன் உயிரோடு எழுப்பினது எவ்வளவு பெரிய சாட்சி. இது வேற யாரும் அல்ல, என் தகப்பன் கூட பிறந்த சித்தப்பா, அவரையே உயிரோடு எழுப்பின சாட்சி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டு இந்த சாட்சிகளை அநேக இடத்தில் சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை முடி ஜெபிக்கிறான். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த அருமையான நேரத்துல கர்த்தாவே, கர்த்தனை நம்புகிறவனுக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே.
ஆமா ஆண்டவரே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது எங்கள் கூப்பிடுதலுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். கடந்த நாள்ல நடந்த எத்தனையோ அற்புதங்களை இந்த சாட்சிகளை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் மக்கள் மத்தியிலிருந்து சாட்சி சொல்லும்படி கிருபை செய்தீர். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி பிள்ளைகளோட வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இவர்களும் மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படி இதை பார்த்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதியும் பாப்பா. இவர்கள் இந்த சாட்சியை கேட்டபடி விட்டு விடாதபடி அநேகருக்கு சாட்சிகளாய் இருக்க இவர்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை.